அப்பா ரகுபதி, முந்தா நாள் நீ 100 ரூபாய் கொடுத்த. 100 50 அது வக்கீல் குமஸ்தா வெத்தலை சீவர் கூட பத்தல. மேல ஒரு 500 ரூபாய் வேணும். 500. 500 என்ன 1000 கொடுக்கலாம். ஆனா அவர் கேஸ் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. மாட்டாயா? சும்மாவா? யானைக்கு தீனி, வக்கீலுக்கு பீசு முன்னாடியே வைக்கணும். நீ போய் 500 கொண்டா. 500 அப்ப கேப்பாரு. போ. பாரு, இந்த கேச புளி புளின்னு புளிஞ்சு எடுத்துறேன். சாமி, அது புண்ணாக்குல என்ன எடுக்கிற ரகம். ஆளு சுத்தி சுத்தி புழிஞ்சிரும். எனக்காக ஒண்ணும் கேட்கல, அவருக்காக தான் கேட்கறேன். நீங்க படிச்சவங்க, மத்தியில இந்த கை காட்டிங்களே எதுக்குங்க? ஏ சுபு, உன் ஜோலி பாரு. நீ போயா. அம்மா செலவ போடுவாங்க. இதோ எம்பாடி, ஓச்சி தேங்காய் கிடைச்சதுன்னு மண்டையில உடைச்சுக்கிட்டா தேய்ச்சு குளிச்ச மாதிரி இருக்காது. முடியெல்லாம் கொட்டி மண்டை புண்ணா போயிடும். ஏன் பிடிக்கிற? துவைக்கலானுதா? துவைச்சதா? அது சரி, படிச்சிருக்காரு மட்டும் வக்கீல் கிட்ட போனா நடக்காது. என்ன மாதிரி அனுபவத்தை பாயிண்டா புட்டு வச்சு பாயிண்ட பேச வச்சா அம்புடுதான். அந்த வக்கீலு கேச புளிவாரு, நான் அவரை புளிஞ்செடுப்பேன். உங்க தங்கச்சியை வாழ வைக்க வக்கீலும் கோர்ட்டும். வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் போகணும். எனக்கு இருக்கிறதா ஒரே சங்கிலி, நான் தரமாட்டேன். இதே லலிதா உன் அக்காவோ தங்கச்சியாவோ இருந்து இப்படி பேசுவியா? நீயும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட கஷ்டம் என்னங்கிறது என்னை விட உனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதாலதான் இப்போ இருக்கிற ஒன்னையாவது ஜாக்கிரதையா வச்சுக்கணும்னு பாக்குறேன். பொழுது விடுங்க, சாதம் வந்தா கொண்டுடுவேன். போங்க வழியே. இந்த செங்கிலி மட்டும் என்னமோ நீங்க போட்டதில்ல, என் பிறந்த வீட்டுல போட்டாங்க. இருக்கிற இதையாவது விட்டு வையுங்க. ஆகட்டும், உன் பிறந்த வீட்டு நகையே உன் பிள்ளைங்களுக்கே வச்சுக்க. நான் கட்டின தாலியை கூட நான் கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா கயிற்று கட்டுங்க. மஞ்ச கயிறு இல்ல, தூக்கு கயிறு. நான் போயிட்டா என் பிள்ளைங்க தெருவில் நிப்பாங்க. அப்புறம் அவங்க இஷ்டம் போல செய்துக்கலாம். கேக்குறவங்க யாரு? மாமா மாமா, எங்க அம்மா உட்கார்ந்திய. அப்படியா? தினகரம் பிரபாகரம் தேஜோதரம் சகல ஜகதாதாரம் அகிலம் சஸ்வத் சுபகரம் தினகரம். ரொம்ப வலிக்குதா? இன்னும் ஆரைப்படிதான். இது ஆயிப்போச்சு. அது முடிஞ்ச ரோடு, அதுக்கு வேண்டாம். இது இதாயிடுச்சு. இங்க இந்த பக்கம் வாங்க. இப்படி இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆயிடுச்சு. இங்க. வணக்கம் ரகுபதி ஐயா. லலிதா, 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 அம்மா, லலிதா. கொஞ்சம் பேசாம இருங்க. அவன் பழக்கம் இல்லைல்ல, கழிச்சு போய் விழுந்துட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. எழுந்ததும் அந்த 4 படிக்கும் பூஜை செஞ்சு நான் கூப்பிட்டு வரேன். செஞ்சதெல்லாம் போதும் பா. சின்ன வயசுல இருந்து ஊர்ல இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் இவன் மஞ்சள் குங்குமம் வச்சாளு. எந்த தெய்வம் இவன் மஞ்சள் குங்குமத்தை விட்டு வச்சது? போதும் போதும். ஆமா லலிதா, வாமா வா. பாக்கி படியும் முடிச்சிருந்தா எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கும். எப்படி வரும்யா? காவேரியில குடிச்சா புண்ணியம்னு சொன்னாங்கன்னு மூக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணீரையே உட்கார்ந்து இருந்தா தண்ணில இருந்து மேல போயிடுவோம். எதுக்கும் ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. படினாலும் 1-2 படியா எங்கேயோ கோயாம்புத்தூர்ல இருந்து கோவில்பட்டி வரைக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் பூஜை செய்யணும்னா அது உடம்பு தாங்க வேணாம். செய்யாம போனா கஷ்டம் எப்படி தீரும்? அதான் அங்க கோயில்ல அர்ச்சனை பண்ணணும்னா நீயா பண்ற? அந்த குருக்கள் தானே பண்றாரு. நாம பூஜை தட்ட தொடுவோம், அவ்வளவுதான். ஆனா புண்ணியம் நமக்கு வந்துடும். அது மாதிரி அந்த அம்மா கஷ்டம் போகணும்னா அந்த அம்மா செய்ய வேண்டியது இல்ல. அந்த அம்மா பேரை வச்சு நீயும் செய்யலாம், நானும் செய்யலாம். உன் நன்மைக்காக உங்க பாட்டு செய்வாங்களே, அதேதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.